ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் பெண்ணாடை அழைத்து ஆராதிப்பேன் ஒன்றோரை ஏற்றி ஆராதிப்பேன் பெண்ணாடை அழைத்து ஆராதிப்பேன் ஒன்றோரை ஏற்றி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் பலனடைய இறப்பிடுவே பலவதி ஆவியே பலனடைய இறப்பிடுவே பலவதி ஆவியே நலமடைய பூச்சிடுவே ஆதி ஆவியே நலமடைய பூச்சிடுவே ஆதி ஆவியே Thank you.
Thank you.
Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, எல்லாருடைய கண்களையும் மூடி தேவனுடைய சமுதிரம் இந்த பயபக்தியோடு கூட இதனால் பகைவலகத்துடைய சுத்தாவியானவர் நம்முடைய மத்தியில் வலிமையாக கிரியை செயல்படுத்தபடியாய் எல்லா தடிகளையும் உடைக்கப்படியாய் இந்த நாள் ஆராய்கின்ற பொறுப்படுத்தபடியாய் எல்லா ஏகமான கரங்களை தட்டி எல்லா கைகளுடைய ஆவியில் நிறைந்து கையெட்டு விடுதலையோ ஆராதிப்பார். ஓ நிக்காராதாராவாரா நிக்கம்பாரா பௌடாராதாரா நிக்கம்பாரா பௌடாராதாரா. ஓ தேவ கிருபை, 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 தேவ கிருபை. மூலமான இடத்திலிருந்து வரவேண்டிய கொண்ட பிள்ளைகளை கத்தை கூட்டி சேர்த்தவரை கத்தை நான் சோதனைப்போம். சபையில் உள்ள மக்களின் வரவேண்டியவர்களோடு அவங்களோட அந்த உணவை விட்டு கொண்ட பிள்ளைகளை சோதனைப்போம். ஒவ்வொரு பகுதியின் பேருந்தவை தீர்மா மிரப்பட்டவர்களை சோதனை எல்லாத்தவர் கணிதத்தை உண்டாக்க முடியாத பேசும் தேவ மகிமையை வெளிப்படுத்த முடியாத பேசும் உடனுள்ள ஆறுதல் வாசித்து ஆகிய ஏற்பட்டதை இருக்கிறார். எல்லா ஜெபித்து யார் கண்மணிக்க கூடாது. எல்லா நம்முடைய பக்தியோடு கூட சபரிபி கபலபலபலம் இயேசுவே 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 ஜெபிக்கிறமாண்டவரே வல்லவரமடே ஜெபிக்கிறானவரே ஏகனமடே ஜெபிக்கிறானவரே தாய் உத்தமண்டே தேசத்தமண்டவரே உட வல்லவரமடே ஜெபிக்கிறானவரே உங்களோட நேரத்தில் பேசி அவதரங்களை கூட்டி சேர்த்துமா இயேசுவே ஆமென் ஆமென் இப்போடா பரிசுத்தம் தேசப்பா நிரப்படே ஜெபிக்கிறானவரே ஒவ்வொரு மாத்திரானவரே கடின வேற ஆசிர்வதிங்க மேலின மாதிரி ஆசிர்வதிங்க ஹalleluya வல்லவரமடே ஜெபிக்கிறானவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி உட்காருவோம். இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வாலிபர் தம்பிமார் 2 பேர் முன்னால் வந்திருக்கேன். சின்ன பிள்ளை இருந்தாலும் முன்னால் வந்திருக்கேன். எல்லாரும் நாம் இன்றைக்கு விடுதலையோடு தெய்வத்தை ஆராதிக்க போறோம். ஆராதனை சரியாக 10 மணி தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரையிலும் ஆவியானவர் நம்முடைய மத்தியில் நம்முடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய தாச அவர்களுடைய சபை அங்கத்தினர்களோடு கூட
நம்முடைய மத்தியில் இதோ செட்டிக்குளத்திலிருந்து திருநெல்வேலி மாவட்டம் செட்டிக்குளத்திலிருந்து அவர்கள் இவ்வளவு தூரமான யாத்திரை செய்து கடந்து வந்தார்கள். யாத்திரைக்காகவே நாம் தவித்துக் கொண்டிருந்தோம். எந்த விதமான கஷ்டம் இல்லாதபடி சுகமாக அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் நம்முடைய கரங்களை தட்டி நாம் வரவேற்போமா? இவங்க தான் பாஸ்டர் டேவிட் சாமஸ் சிங். முழு நேம் வந்து இப்போதான் எனக்கு தெரிகிறது. அவர்கள் வாலிப பருவத்திலே ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து ஆத்மாக்களுக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருடைய உன்னதமான சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஏற்கனவே நம்முடைய மத்தியிலே வெள்ளூரிலே டாக்டர்ஸுக்கு பேராசிரியராக இருக்கிற அருமையான தம்பி அவர்கள் நம்முடைய மத்தியில் கடந்து வந்தார்கள். அவர்களுடைய சகோதரர் தான் அவர்கள். அந்த குடும்பம் முழுமையாக ஆண்டவர்கள் வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அவர்கள் பாரம்பரியமான சிஎஸ்சி குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்க அப்பா ரொம்ப இறக்கமான ஒரு அனுபவத்துள்ள மனுஷன். ஒரு இறக்க நாட்டில் ஆவிக்குரிய மக்கள் உள்ளே போய் துடிக்கவோ காரியம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் இருந்து இந்த பிள்ளைகளை கத்தருடைய தெரிந்தது தெய்வ பெரிய கிருபை. அருமையாக இருக்காங்க. அவருடைய ஊழியத்துக்காக மறுபடியும் கரங்களை தட்டி கத்திர கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நம்முடைய ஊழியத்துடைய ஒரு சைடு ஊழியம். அதாவது கடந்த வாரத்திலேயும் கூட ஒரு ஆசிரியர் மகனுக்கு நல்ல ஒரு பைபிள் கிஃப்டாக கொடுத்தோம். இது போல 1 2 இல்லாதவர்களை கொடுக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் யாரும் கொடுக்கல, எல்லாருக்கும் பைபிள் ஆண்டு தந்திருக்கிறார். அப்படி இல்லாதவர்கள் பேர் கொடுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாவது இல்லாதவர்களுக்கு வேதத்தை கொடுத்து அவர்களை தேவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல வருஷங்களாக இருக்க வேண்டிய ரொம்ப பிரயாசப்பட்டபடிய தேவ பிள்ளைகள் வாங்கி கொடுக்குறாங்க. கொடுக்கறது அப்படி கொடுக்கிறோம். இது போல கிஃப்டாக மற்றபடி எங்க கையில் இருந்து கொடுக்கிறோம். முடியுமான அளவுக்கு அவனுடைய ஊழியத்தில் அதுபோல ஆஸ்பத்திரி ஊழியம் மற்றும் ஊழியங்களிலே கர்த்தர் மிகவும் ஆசீர்வாதமாக அற்புதமாக எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் வந்து நம்ம தேவ பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக சபை மக்களாக வந்து உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் வர வேண்டிய அநேக மக்கள் உண்டு. நான் இந்த நேரத்தை எடுக்கவில்லை. குறிக்கப்பட்டதை இந்த ஆராதனை முடியாது வரையிலும் கர்த்தருடைய தாசனுடைய கேரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆகிய நடத்துகிறபடி தொடர்ந்து அவர்கள் நடத்துவார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுள்ளதாக. மீண்டும் அநேக வருடங்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அருமையான பாஸ்டரை, அவங்க பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் அனைவரையும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆவிக்குரிய ஒரு சந்தோஷம் தான் உண்மையான ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. வேதத்துல நிறைய சந்தோஷம் உண்டு. எப்பன்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. இன்னும் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுவது ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. நிறைய சந்தோஷம் இருக்கு. நீங்க பாஸ்டரை, குடும்பத்தை, விசுவாச பிள்ளைகளை பார்க்கும் போது ஒரு சந்தோஷம். பல வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். சபையார் எல்லாரும் சேர்ந்து மீண்டும் அருமையான பாஸ்டர் எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உண்டு பண்ணி தந்தார்கள். அதற்காக முதலாவது அருமையான பாஸ்டருக்கும் எங்களுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட பாஸ்டருடைய பிள்ளைகளுக்கும் அருமையான பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அதோட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே வல்லமையான காரியங்களை செய்வராக நாம் அநேக சாட்சிகளை கேட்க போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், அதாவது ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்களுடைய ஒரு சில சாட்சிகளை கேட்டு நான் ஜெபித்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டு நாம் சந்தோஷமாய் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் சொன்னது போல நாங்கள் பாரம்பரிய ஒரு அந்த கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள். நான் சிறுவையனா இருக்கும்போதுலாம் பாஸ்டர் தெரியும். அப்பெல்லாம் பாஸ்டர் கண்டால நம்ம பிடிக்காது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சது சிஎஸ்ஏ தான் உண்மையான சிஎஸ்ஏ தான் உண்மையான ஒரு மார்க்கானு நினைச்சிட்டு இருந்தேன். அல்லேலூயா பிடிக்காது. அல்லேலூயான்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது.
அப்படி இருந்தபடினால பாஸ்டர்களுக்கு நமக்கு ஒரு தொடர்பே கிடையாது. ஆனா பாஸ்டர் நல்லா தெரியும் இல்லையா? அவங்க பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்தாங்க. அவங்க போடுற சத்தம் மண்டே மார்க்கெட் வர கேட்கும். நெய்யூர்ல பிடிச்சாங்கன்னாலே இல்லையா சவுண்டு மண்டே மார்க்கெட் வர கேட்கும். அப்படி கொடுத்தாங்க. ஆண்டவர் ஆராதிப்பார். கர்த்தர் இன்னைக்கு அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். ஆண்டவர் பெரிதான கிருபையினால ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். உண்மையான ரட்சிப்பு பாருங்க. வேதத்தை வாசித்து அதற்கு பிறகுதான் இனி இந்த வேதத்தின்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து வேதத்தை படிச்சு ஞானஸ்நானம் போய் கேட்டேன். எனக்கு தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கா வேண்டாம், நான் சின்ன வயசுல எடுத்துருக்கிறேன். அப்போ எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன கூட்டிட்டு போனாங்க ஒரு ஈஸ்டர் டைம். அதுக்கு பிறகு ரசிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்நானம் கேட்டேன், தரல. நான் அப்புறம் சொன்னேன், நான் இன்று மறித்தால் நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லி உடனடியாக அவங்க ஞானஸ்நானத்துக்கு என்ன செய்தாங்க, ஏற்பாடு பண்ணி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு அபிஷேகம் தெரியாது. பைபிள்ல படிச்சிருக்காங்க, எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுவாங்க. எனக்கு ஏன்னா எனக்கு என்னுடைய அந்த மார்க்கம் அந்த பாரம்பரியமான கிறிஸ்தவ வாழ்க்கையில அபிஷேகம் அந்நிய பாஷை ஒண்ணு கிடையாது. போனோம் இல்லையா? அப்படிதான் நான் இருந்தேன். பிறகு இதை படிச்ச பிறகுதான் ஒரு வாஞ்ச ஆண்டவரை எப்படி ஆயின அந்நிய பாஷையில பேசினாங்க. வாஞ்ச ஆண்டவர்கிட்ட மெட்ராஸ்ல வச்சு கேட்டேன், சாப்பாடு எனக்கு வேண்டாம், வேலை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எனக்கு எது வேணும், அபிஷேகம் எப்படியாவது அந்நிய பாஷை பேசணும். ரொம்ப ஆர்வமா இருக்கு. 11 மாதங்கள் நான் அதற்காக பிரயாசப்பட்டுட்டே இருப்பேன். எங்க போனாலும் ஆவியானவர் இறங்கு வரா, மழை போல இறங்கு வரா, எங்க போனாலும் ஆவியானவர் தான் நெருப்பு. அவ்வளவு வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் ஒரு நாள் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அதுக்கப்புறம் தான் அந்நிய பாஷையில பாருங்க. அதுக்கப்புறம் அபிஷேகம் கிடைச்சவரை ஃபுல்லா அந்நிய பாஷையில தான் பேசிட்டு இருந்தேன். சோத்திரம் அல்லேலியான்னு இல்லை, அந்நிய பாஷை தான். அல்லேலூயா. ஒரு பெரிய சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அபிஷேகம் தான் என்ன இதுவரை நடந்தது. திறமையே கிடையாது. எது அபிஷேகம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பற்றி வரணும். நீங்க எல்லாம் நல்ல அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. திருநெல்வேலி மாவட்டத்துல செட்டிக்குளம் என்கிற ஒரு இடம் உண்டு. கூடங்குளத்துக்கு முன்னாடி அதுல ஒரு கிராமம் புதுமனை. அந்த புதுமனையில நாங்க இருக்கிறோம். இந்த ஒரு சபை, அந்த புதுமனையில நம்முடைய சபை மட்டும்தான் உண்டு. செட்டிக்குளத்துல நிறைய சபைகள் இருக்கு. எல்லாரும் ஆண்டவரை அறியாதவர்கள். அவங்க தான் ஆண்டவர்களை வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க ஜெபிக்கணும் புதுமனை ஊழியத்துக்காக. இயேசுவனுக்கு ஜீசஸ் ஃபார் யூ சர்ச் வேற அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். எங்களை நினைவு வரும்போது நீங்க என்ன செய்யணும், அந்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வோம். இல்லையா? சரியாக 1 மணிக்கு நாங்க முடிச்சிடும். அதனால இந்த வேளையில ஒரு சில சாட்சிகளை மட்டும் நீங்க கேட்க போறீங்க. முதலாவது மத்தியில சுப்பிரமணியன் இல்லையா? வேற எல்லாம் ரூபன் சாமுவேல்னு இருக்காது, பொறுத்து கொள்ளுங்க. எல்லாம் சுப்பிரமணியனும் காளிதாசும் லட்சுமியும் தான் வருவாங்க. இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் 2000 முன்னாடி ஏசப்பா வந்திருந்தா சுப்பிரமணியன் காளிதாஸ் லட்சுமி எல்லாம் எங்க பரலோகத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. நீ தாமதிக்கிறது காரணம் தெரியுமா? நம்ம நல்லா பங்களா கட்டி வீடு கட்டி நல்லா இருக்கணும்னு இல்ல, இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நிறைவேறும் போது கர்த்தர் வருவார். ஆமென். இப்போ முதலாவதாக பூசாரி. அவர் ஒரு பூசாரி. பாம்பேல போய் மணி அடிச்சுட்டு பூசை செய்கிறவர். அரசாங்க வேலை சம்பளம் கொடுத்து அப்படி பூசாரியா இருந்தவர். அந்த புதுமனை கிராமத்தை சார்ந்தவர். முதலாவது வந்து சுருக்கமாக சொல்ல போனால் மணி நேரங்கள் ஆகும். அப்படி சுருக்கமாக சொல்லுவோம். இப்பொழுது சுப்பிரமணியன் என்ற சாமுவேல் அவர்கள் வந்து ஒரு சில நிமிடங்கள் சாட்சி தான். வாங்க முதலாவது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே சாட்சி அளிக்கிற தேவனை நன்றி. தேவனே, நாங்கள் வந்து இந்து குடும்பத்திலே சாமியாடி குடும்பத்தில் பிறந்தவர்கள். எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பெரிய சாமியாடிகள், தீச்சட்டை எடுத்து பந்தயம் எடுத்து ஊர் சுற்றி வரக்கூடிய ஆள்கள். ஆனால் நாங்கள் அந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்து
சிறு வயசுலேருந்து எங்களுக்கு எந்த வயதில் நாங்கள் எப்போதுமே 4 மணிக்கு குளிச்சுட்டு சாமி கும்பிட ஒரு பழக்கம் உண்டு. அந்த பழக்கத்தினால நாங்கள் எப்போதும் அதே பழக்கத்தினால இருந்தோம். நான் 22 வயசில் பாம்பே போனேன். இப்போ பாம்பேயில் போய் ஒரு 40 வருஷம் நாங்கள் பாம்பேயில் இருந்த ஆட்கள். அங்கே எனக்கு கவர்மெண்ட் வேலை. அப்போ அந்த கவர்மெண்ட் வேலையிலேயே பக்கத்தில் ஒரு கல் இருக்குது. அப்போ அந்த கல்லை தூக்கி வச்சு எங்களுக்கு இந்து வைராக்கியம் போகிறபடி அந்த ஸ்டாப்பில் பக்கத்தில் ஆஃபீஸு, அதுக்கு அடுத்த எங்கள் வீடு, அதில் கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு அரப்பெல்லாம் நடக்கணும். அந்த இடத்துல போய் அந்த கல்லுக்காக நாங்கள் பூஜை செய்து அந்த இந்து வரக்கூடிய வழிபடையில் நாங்கள் நடந்து கொண்டு இருந்தோம். அது இருந்து போக ஒரு நாள் விளக்க வைப்போம், ஒரு நாள் 2 நாள் சாணி எடுத்து தொழிப்போம். அந்த இடத்துல 5-10 சென்ட் நிலம் இருக்கும், உள்ள இடத்துல சாணி தொழிச்சு நாங்கள் கிளியராக வச்சுருப்போம். அப்போ சாயங்காலம் எல்லா மக்களும் அதில் இருந்து இழப்பாரி தெய்வத்தை கும்பிட்டு வழிபட்டு போகிறாங்க. எந்த பழக்கத்தில் இப்போ என்ன ஸ்டாப்பில் இருந்து நான் முதல்ல சாதாரணமாக செய்திருந்தேன். ஏன்னா ஸ்டாப்பில் இருந்து எனக்கு அந்த கோயிலுக்கு ஒரு பூஜாரியாக போட்டாங்க. அவங்க பூஜாரியாக போட்டு அதில் 25 வருஷம் அந்த கல்லுக்கு பூஜை செய்தேன். 25 வருஷம் கல்லுக்கு பூஜை செய்தோம். ஆனால் எங்களுக்கு பணத்துக்கு குறை கிடையாது, பொருளுக்கு குறை கிடையாது, திண்டி பண்ணத்துக்கு குறை கிடையாது. மக்கள் எனக்கு காணிக்க தாழ்ந்து நிறையா ஜனங்கள் கொண்டு தருவார்கள். பணத்துக்கு ஒரு குறைவில்லை, ஆனால் நிம்மதி இல்லை. அலேலியா. எவ்வளவோ பணம் பொருள் வந்தாலும், எவ்வளவோ செல்வம் வந்தாலும், ஆனால் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் கிடையாது. அப்போ இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் எங்கள் மனைவிக்கு ஒரு மனைவி இறந்து போனால் 3 பிள்ளைகளுக்கு, 2வது அவளுடைய சகோதரியாருக்கு திருமணம் தந்தார்கள். அவளை கொண்டு போய் நான் கல்யாணம் செய்து கொடுத்தும் அவளால் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் ஒவ்வொரு கற்பழிஞ்சு விட்டே இருந்தது. அப்போ அதே இடத்துல போய் கேட்டால் இது உன்னுடைய மூத்த மனைவி, அவளை அவளை வாழ விடப்படாது செய்கிறான்னு சொன்னேன். அப்புறம் எத்தனையோ மந்திரவாதியை பார்த்து, எத்தனையோ சாது மந்திரம்லாம் செய்து பார்த்து, ஒன்றுக்குமே எனக்கு கடைப்படையில்லை. அப்போ எனக்கு கூட பிறந்தாலும் எங்கள் ஊர் ஆரம்பிச்சுருவாங்க, நீங்கள் இது கும்பிடுறது உங்களுக்கு பாவம், இது நீங்கள் செய்யாதுங்க, இந்த விக்கிரத்தில் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, இது உங்களுக்கு ஒரு நன்மை செய்யாது, இது உங்களுக்கு தீமை செய்யுமே தவிர இது உங்களுக்கு நன்மை செய்து உங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் இது இல்லை, இதை நீங்கள் வழிபடக்கூடாது எத்தனை பேர் சொன்னார்கள். அப்போ எத்தனை பேர் சொல்ல போறதுனா யார் சொல்லி கேட்கிறேன். எங்கள் அப்பா எப்படிப்பட்ட அப்பா, எங்கள் சாமி எப்படிப்பட்ட சாமி, உலகம் பிறந்த பிள்ளையாரு, இன்னைக்கு உலகத்தை உரையாடிய மாயம் பெருமாள், இப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டு நாங்கள் இந்த தெய்வத்தை வருமா இல்லை. அப்போ எத்தனையோ ஊழியக்காரர்கள் கேட்டது சொன்னார்கள், ஐயா இது கும்பலாங்க, இது உங்களுக்கு பலனே தானே. எத்தனையோ ஊழியக்காரர்கள் எதிர்த்து அடித்தது, என்கிட்ட பேசாதுங்க, என் தெய்வம் தான் பெரிய தெய்வம்னு சொல்லி வாழ்வோடு இருந்தோம். அப்போ அதுலேருந்து என் மனைவிக்கு அடிக்கடி பிறகு அவன் ரத்த சலாக்களை சிந்தி அவன் 3 மாதம் 4 மாதம் 2-3 கற்பம் அழிந்து பிறகு அதுக்கு பிறகு எனக்கு தெரியாமல் என் மனைவி நமக்கு ஒரு பிள்ளையாவது வேணுமே அப்படின்னு சொல்லி பாம்பேல இருக்க மகிமையில் இருக்க ஒரு மாதா கோயிலுக்கு 10 ரூபா காணி எனக்கு தெரியாமல் கொடுத்துருந்தோம். அப்போ நாங்கள் அதை நினைக்கல. அப்போ அதுக்கு பிறகு தான் அந்த குழந்தை தங்கிச்சு. அந்த குழந்தை தங்கி அந்த ஜவையிலேக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாரத்தில் பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறான். ஆண்டவர் வல்லமை எடுத்து பயன்படுத்துறாரு. அப்போ நாங்கள் இதுவரை இருக்கிறாங்க தெய்வத்தை வழங்கி ஒன்றுக்கு வழியில்லாதபடி எவ்வளவோ கண்ணீர் வடித்தோம். ஆண்டவரி இவ்வளவோ பூசை பாடு செய்கிறேன், இவ்வளோ ஒன்று வழிபட்டேன், எனக்கு ஏன் நிம்மதி இல்லை. ஆனால் அங்கேருந்து வரும்போது ஊருக்கு எங்கள் கோயிலுக்கு பட்டணத்துக்கு வந்து கார்த்திகை மாதம் தன்னிலிருந்து சாமி எல்லாமே செய்யணும். ஆனால் ஒரு சாமி எனக்கு உதவி செய்யும். அதுபடி எங்கள் ஊருக்காரர்கள் சொன்னாங்க, இயேசுவா நீங்கள் கும்பிட்டு பாருங்கள், அவரை நினைத்து பாருங்கள், அவர் பாதத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள், சர்ச்சுக்கு வந்து பாருங்கள், அது பிறகு எப்படி இருக்கு பார்த்து நீங்கள் செய்யுங்க. அப்போ நான் பார்த்து இவ்வளோ தெய்வத்தை கும்பிட்டு இல்லை வர நமக்கெல்லாம் நம்ம பூசாரி எடுத்து கவர்மெண்ட் ஆஃபீஸோட வரை என்ன பூசாரி சொன்னாங்க, இவ்வளவு பூஜை பண்ணப்பட்டோம். அப்போ நம்ம என்ன வேதத்துக்கு நம்ம போகணும், அங்கே என்ன நடக்கும், நம்ம எல்லாரும் எப்படி செய்வார்கள் சொன்னால் எனக்கு அது ஒரு பயம், ஒரு வெட்கம், இப்படியெல்லாம் இருந்தோடனே நான் போகிறதுக்கு 5 இருந்தேன். அப்போ அது மனைவி சொல்லி நீரும் போங்க, அதில் நான் வரையில உங்களுக்கு சுகம் கிடைச்சா போதும், நீங்கள் அந்த வழிபடுங்க, நான் எனக்கு ஒரு தெய்வத்தை வேண்டாம், நான் சும்மா இருப்பேன்னு சொல்லிட்டேன். அவங்க அதனால என் மகனையும் அவங்க 2 பணியை தான் 2 தான் அனுப்புவேன். அவர் 2 பேரும் போயிட்டு வந்து அங்கே ஒன்றுமே இல்லை, போட்டாட்டா ஒன்றுமே இல்லை, சும்மா பாட்டு பாடியாங்க, யார் ஜெபம் பண்ணுறாங்க, இதுதான் வேறு எதுவும் இல்லை. அப்போது 1 மாதம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு 3வது வாரம் பார்த்து நம்மளும் போய் பார்ப்போம் என்று சொல்லி அதுக்கு நான் போனேன். நான் போனதுலேருந்து எனக்கு அது ஒரு சமாதானம் உண்டாயிடுச்சு. மனைவிக்கு தீராத நோய் தான், இழுப்பு தான், இவ்வளோ ஆஸ்பத்திரி மற்றவர்கள் கேட்கவில்லை. ஆனால் அங்கே போய் அவங்களும் எவ்வளோ போராடி ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, கேட்கவில்லை. அப்படி இருந்தால் எங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாயிடுச்சு. இல்லையா கேட்டு சொன்னால் இங்கே வந்து போன பிறகு
கிறிஸ்துவ நாங்கள் விக்கிரத்தை வழிபட்டேருந்து கிறிஸ்துவுக்கு வந்தபடி எனக்கு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் உண்டு. நோய் எந்த நோய் இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் எனக்கு குணமாற்றுவார், என் தேவன் எனக்கு விடுதலை தருவார், என் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. அப்போ அதுலேருந்து அந்த சபையில் எனக்கு கொஞ்ச நாள் இருந்தோம். அப்புறம் அதை விட்டு இன்னொரு சபைக்கு போகணும். அந்த சபை இங்கே வந்து இந்த சபையில் வந்து எங்களுக்கு நகைப்பட்டு நேர சபை கொடுத்தாங்க. அப்போ இன்னொரு சபைக்கு போகணும். அந்த சபையில் அவங்க எங்களுக்காக உபவாசம் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா ஜெபம் பண்ணி அந்த நோயெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் குணமாக்கக்கூடிய வல்லமே 2 ஊழியக்காரர்கள் எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். அப்போ அதில் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடச்சி. அப்போ அதில் அவர் சொன்னாங்க, நீங்கள் நேரஸ்தானம் எடுக்கணும். இப்போ நேரஸ்தானம் எடுத்துருக்கோன்னு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நகைப்பட்டு நேரஸ்தானம் எடுத்து நகை போடாமல் நேரஸ்தானம் எடுக்கணும். சரியா அதையும் எடுத்துருவோன்னு சொல்லணும். அப்போ அதுல இருந்து அவங்க ஊழியக்காரங்க அவங்க எங்களுக்கு ஜெபம் பண்ணி சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஊழிய அழைப்பு, ஆனால் ஊழியமும் உங்களுக்கு செட்டிக்குளத்தில் தான் ஊழியன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த காலத்துலேயே எங்களுக்கு இப்போ 18 வருஷத்துக்கு முன்னே எங்களுக்கு சாட்சி கொடுத்தாங்க. அப்பவே சொன்னாங்க. அப்போ நாங்கள் அது ஒன்று தெரியல. அதுபடி மகனை நாங்கள் பெய்கிட்டு இருக்கும்போது மகனுக்கு வந்து அவர் அபிஷேகம் பண்ணி அவரை ஊழியக்காரங்க ஒரு சுவிசை சொல்லும்படியாக மகனை வச்சுருந்தாங்க. அப்போ மகன் எங்கே வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தான். சொந்த ஆட்டோ எடுத்து கொண்டு இருக்கணும். அப்போ சொந்த ஆட்டோ வச்சு ஓட்டி ஒரு நாளைக்கு 700-800 ரூபா சம்பாதி போயிட்டு கொண்டு வரணும். அதில் வாரையெல்லாம் தசோமா காணிக்க தனியாக எடுத்து வச்சுருவோம். அப்போ அது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கொடுப்பான். இப்படிலாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மகன் பார்த்தாங்க, அப்பா நமக்கு என்ன ஒரு வண்டி எடுக்கணும், நான் இதை வந்து பகலில் ஓட்டுவோம், அது நைட்டில் வந்து வியாபாரம் செய்யணும். சரிப்பா செய்யணும். அதுல இருந்து அவங்க பிடிச்ச தடுத்து அந்த வண்டி ஓடாமல் அந்த வண்டியை ஒன்று அடிச்சு வைக்கிட்டாங்க. இல்லையா இவன் வேற எதுவும் வேற சம்பாத்தியம் பண்ணணும் இவனுக்கு அழைப்பு, ஊழிய அழைப்பு. இவன் அந்த இதை விட்டு இவன் எது வியாபாரம் பண்ண போகலாம், எது தொழில் செய்ய போகலாம், நம்ம சம்பாத்தியம் பண்ணி நினைச்சாங்க இல்லையா. அதுல இருந்து வண்டி ஒரு நாள் ஒரு பணத்துக்கு ஓடாமல் அது என்ன செலவெடுத்து விட்டு இருந்தது. லாஸ்ட் அந்த வரிசை அங்கே 6 மாசத்துல அந்த ஆட்டை ஒன்றும் இல்லாமல் வெறும் ஒன்று இது தேர்த்தமலத்துக்கு இருக்கக்கூடிய அளவில் அந்த வண்டி ஆகிப்போச்சு. அது மட்டும் தான் சொன்ன மாதிரி டைப்பாக வா உனக்கு அழைப்பு ஊழியம். ஆனால் இந்த நாங்கள் இருக்க சபையில் 10 ஜனங்கள் கூட இல்லை. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஊழியம் பார்க்கணும். நீ ஊருக்கு போ, ஊரில் போய் எங்களுக்கு ஊழியம் செய்து அங்கே நீ நல்லா இரு. எந்த சபையில அவர் சேர்ந்து செரு, இல்லை எந்த ஊழியக்காரனுடைய சேர்ந்து நீ ஊழியத்தை செய். அதுக்கு பிறகு ஆண்டவர் நடப்பாரு. அதே மாதிரி அவனுக்கு ஊருக்கு அனுப்போம். ஊருக்கு அனுப்பி இங்கே வரும்போது அவங்க ஊரில் வந்து வேறு ஊழியக்காரர் அம்பா சமத்தில் இருக்கிறார். அவர் எடுத்துகிட்டு போய் அவர் கொஞ்ச நாள் அவர் வீட்டில் வச்சு அவர் சபையில் வச்சு நடத்திட்டு இருந்தார். அப்போ அங்குள்ள ஆளுலாம் பார்த்து சொன்னாங்க, என் ஊழியத்துக்கு படிப்புக்குள்ள மனுஷன் என்ன பண்ணி சபையில் வச்சுருந்தா ஒரு சபையில் இருந்து அவன் என்னத்தை படிப்பான். அவர் போட்டு அந்த மேகமண்டலத்தில் இருக்க காலேஜில் கொண்டு விடுங்க, பைபிள் காலேஜில் சொல்லி இப்போ 2வது மேகமண்டலத்தில் கொண்டு சேர்ந்தாங்க. அப்போ அவன் அங்கே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது என் மனைவிக்கு வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகிடுச்சு. நோய் அதிகரித்து இழுப்பு கேட்காதபடி ரொம்ப ஆபத்து இருக்குது. அப்போ நான் வந்து ஃபோன் பண்ணி மகிழ்ச்சி சொன்னேன்ப்பா, அப்படிங்கிற நம்ம கண்டிஷனாக இருக்குது, அந்த ஊருக்கு வரோம், இங்கே வந்து அப்படி சௌபாக பிறகு வரோம், இல்லைன்னா உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். அவன் கண் முன்னாடி நீ கல்யாணம் செய்து சந்தோஷம் இருக்கிறத பார்த்துட்டு அவன் பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுங்க சொல்லி ஒரு திட்டத்தில் வரோம். அப்போ அங்கேருந்து வரும்போதே பங்கு சொல்லிட்டா, நீங்கள் உண்மைக்கு உள்ள ஆகுது கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆண்டவர் வச்சு கேட்டுருந்தார். அப்போ அப்பயே அவனுக்கு ஆண்டவர் தரிசனம்லாம் கொடுத்துறாரு. அப்பயே ஆண்டவர் அவனுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துறாரு, நல்ல வல்லமை கொடுத்தாரு. அப்போ அது நேரத்தில் இங்கே வந்து ஒரு 10 நாளுக்குள்ள அவனுக்கு பெண்ணு வீடு வந்தாச்சு. அதே ஊருக்குள்ள மேற்காமண்டலத்தில் மாறாக்கோட்டை அந்த ஊரில் அவனுக்கு அந்த ஊழியத்துக்கு படிச்சுட்டு அதே சம்பந்தம் அங்கேயே வந்தாச்சு. அங்கே வந்து அவனுக்கு திருமணம் நடத்தி எனக்கு திருமணம் நடந்ததுலேருந்து இப்போ நடந்த 8வது நாளே அவனுக்கு ஊழியம் பட்டு கொடுத்தாங்க. ராதாவரத்தில் ராதா போகும்போது ஒரு குடும்பம் தான் இருந்து எனக்கு 60 குடும்பத்தோட ஆண்டவர் பரிசுமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் பேர் ஏன்னு சொன்னால் ஆண்டவர் எங்களுக்கு வச்சிருக்க ஒரு கிருபை வேற. ஆண்டவர் எங்களை வச்சு நடத்துறதுக்கு வல்லமை. நான் அந்த காலத்தில் வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் இந்து கோயிலை போய் கும்பிட்டு வழிபட்டவன். இன்னைக்கு நான் 4 நாளுக்குள்ள என்றைக்குமே தூக்கம் 3 மணிக்கு மட்டும் தூங்க மாட்டேன். தூக்கம் வந்தாலே வராட்டிங்க, இல்லைன்னா அதுக்கு ஜெபம் பண்ணிடுவேன். நான் 3 மணிலேருந்து நாங்கள் எழுந்திரிப்போம், நான் ஜெபம் பண்ணுவோம். 4 மணிலேருந்து 4 மணி வந்து ஆராதிப்போம். 5:30 மணி ஆராதிச்சுட்டு அதுக்கு குளிச்சுட்டு நாஷ்டம் பண்ணிட்டு அதுக்கு கடைக்கு போனாலும் மத்தியானம் ஒரு ஜெபம். என்னைக்கு இன்னைக்கு 3 மணிக்கு நான் முடிச்சிடுவேன். 3 மணிலேருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு 5:30 மணிக்கு 6 மணிக்கு முடிச்சுட்டு நாஷ்டம் பண்ணிட்டு ஐயாக்கிட்ட வந்து 7-8 மணிக்கு சபைக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த வாரம் ஏன்னா எங்களை வந்து ஆண்டவர் விசேஷமாக நடத்துறாரு. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குறவு இல்லை. எனக்கு இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு பெருசு சம்பளம் வந்து விட்டுருக்கு, சாப்பாட்டுக்கு ஒரு வேலை கிடையாது,
பையன் ஊழியத்தில் அவனுக்கு ஒரு நல்ல முறையில் இருக்கிறான். இன்னொரு பக்கம் பாம்பேல வந்து கான்ட்ராக்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பெட்டபள்ளி 2 பேர் கட்டி கொடுத்து அவங்களுக்கு பேத்திக்கு கல்யாணம் பண்ணி நாளாச்சு. எல்லாரும் வசதியாக இருக்கும். ஆண்டவர் அவங்க என் பிள்ளைகளை பகவத்தை பட்டப்படி 2 பேர் இந்த 3 வரை ரசிக்கப்படும் சொல்லி நாங்கள் அநேக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவங்களும் இந்த ஜெபத்துக்கு வர வேண்டும், என்னோட சேரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாக தருவார்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் நம்பிக்கையோடு இருக்கேன். சொன்னா எங்களுடைய ஜெபம் வீணாகாது. நான் ஜெபிக்கிற ஜெபம் என் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு. நான் ஜெபிக்கிற ஜெபம் என் பிள்ளைகளை வழிநடத்தும். நான் ஜெபிக்கிற ஜெபம் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஏன்னா அவர்களும் நீ ஜெபிக்கிற ஜெபம் 3ஆம் நாள் முறை வரை நான் விசாரிப்படிச்சுட்ட கருத்து தேவலை இவ்வளவுமாக எங்களை வழிநடத்துறாரு. வேதத்திலிருந்து அநேக வார்த்தைகளும் அவர் பேசி திருவந்திருக்காரு. அந்த காலத்தில் நாங்கள் இருளுக்குள்ள இருந்தோம், ஆனால் எங்களை வெளிச்சத்துக்கு அழைத்து வந்த தேவன் இயேசு கிறிஸ்து. வெளிச்சத்துக்குள்ள அழைத்து வந்து எங்களுக்கு வழி நடத்துகிறார். அன்னைக்கு நாங்கள் இருளுக்குள்ள இருந்தோம், அன்னைக்கு தெய்வத்தை அறியவில்லை, அன்னைக்கு உலகத்தை தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம், விக்கிரத்தை தான் பெரிய தெய்வம் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த தெய்வத்தை நாங்கள் அந்த காலத்தில் நம்பவில்லை, அதை நினைக்கவும் இல்லை. எங்கள் அப்பா கூட இருக்கக்கூடிய காலத்தில் சொன்னாரு, வேதக்காரங்க என்னைக்கு இருந்தாலும் நல்லா தான் இருக்காங்க, நம்ம தான் பேயாடி கெட்டு போனது எங்கள் அப்பா சொல்றாரு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து வைக்கவில்லை. அவர் 65 வயசுல இறந்து போனார். அப்புறம் நாங்கள் வித்தியாசத்துக்குள்ள தான் இருந்தோம். அவர் நல்ல சாமியாட்ட ஆள் தான், 65 நல்ல வயசு தான், நல்ல பிராயத்தில் தான் இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு நல்ல கிருபை. இன்னைக்கு 73 வயசு ஆகுது. எனக்கு தேவன் எல்லாம் பாக்கியம் வந்திருக்காரு, பிரசங்கம் பண்ணிட்டு வாய்ப்பு இருந்திருக்காரு, வாரம் நடத்திட்டு வாய்ப்பு இருக்காரு. நான் புதுமலை சபையில் ஐயா சாந்தா சாமி விட்டு விடாதபடி அவர் பாதத்திலிருந்து அவரோட நாங்கள் என்னைக்கு போட்டி சேர்ந்துருக்கோம். கருத்தில் எங்களை விசேஷமாக ஆசிரித்து கொண்டிருக்கோம். என் பிள்ளைகளை ரசிப்பு வரணும்னு சொல்லி நான் செபித்து கொண்டிருக்கோம். நீங்கள் சபையால் செபித்து விடுங்க. எனக்கு நிறைய நேரம் இல்லை, எனக்கு சொல்லப்பட நிறைய கதைகள் இருக்கு, எல்லாரும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். எனக்கு வேற ஆள் சாட்சின்னு சொல்லக்கூடிய நிறைய ஆள் இருக்கு, அதாவது சாட்சியம் கொடுக்கிறேன். அலேலியா அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, அவரை ஆண்டவர் ரசித்து இந்த நாளிலே அந்த புதுமலை சபையில ஒரு சாட்சியாகி வைத்திருக்கிறார். நல்லா ஜெபிக்கிற ஒரு அருமையான ஒரு கர்த்தருடைய தாசர். அதுக்கு நல்லா ஜெபிப்பார், ஒழுங்கா வருவார். நாங்க வர முன்னாடியே ஆராதனைக்கு அவங்க வந்துருவாங்க. அப்படி குறித்த நேரத்துல அதிகாலை 5 மணிக்கு ஜெபம், எல்லா ஜெபங்களிலும் தவறாம கலந்து கொள்ளுகிறாங்க. அல்லேலூயா. அதுபோல ஒழுங்கா தசமமாக காணிய எல்லாம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்குரியதை பிரித்து எடுத்து வச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை அடுத்து நம்ம சந்திரன் இருக்கிறார். அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சுருக்கமாக தான் சொல்லணும், 5 நிமிஷம் இல்லை, நிறைய வேலை கொடுக்கறதுனால 5 நிமிஷம். அவங்க 5 நிமிஷம்னால முடித்திட மாட்டாங்க, அதனால அவங்க ரொம்ப சுருக்கமா சொல்லுவாங்க. அவங்க மகன் கடந்த நாட்களில் இறந்து போனார், சோர்ந்து போய் தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த நாட்களில் மறுபடியும் ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்து மகனை இறந்துட்டாங்க. அதனால ஆண்டவர் மறுபடியும் உற்சாகத்தை கொடுத்து இந்த நாளில ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி முடங்கி விடாத வாங்க மறுபடியும் எழுப்பி கர்த்தரை மையப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க பார்த்து சுருக்கமாக 5 நிமிஷம், ஆளுக்கு 5 நிமிஷம் தான். ஏனென்றால் 1 மணிக்கு முன்னாடி நாம் பிடிக்க வேண்டும். சாட்சி சொல்லுவாங்க. உதவாத எண்ணில் நீர் உருவானி, நீர் இல்லாத என் பொழுதும் விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உருவானி, நீர் இல்லாத என் பொழுதும் விடியாதே. நீர் இல்லாத என் பொழுதும் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைத்தா ஆசீர்வாதந்தா, என்னை மறந்தா நான் என்ன போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த கிருபை ஸ்தோத்திரம். நானும் ஆண்டவரை அறிந்து ஒரு 35-36 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் கர்த்தருடைய சிரமத்தில்
ஒரே ஓட்டமாய் ஓடினது கிடையாது. கீழே விழுந்து விழுந்து பலவித நெருக்கடி பிரச்சனைகள் துயரம் வந்த போதும் கீழே விழுந்து விழுந்து தான் ஒரு வருஷம் போகிறதும் ஒரு வருஷம் போகாமல் இருப்பதும் பலவிதமான நெருக்கடிகள். அப்படி இருந்ததும் நான் சென்னை பட்டத்தில் தான் ஆண்டவர் சந்தித்தேன். ஆண்டவர் சமூகத்தில் என்னோட மனைவி வந்து வேறு சேர்ந்தவா, மற்றபடி ஒரு நாங்கள் கூட வந்து கிடையாது, பொட்டுக்கிட்டு பொதுமைக்கு எது வகை போட்டு கிடையாது. வாழ்வு நாட்டிலே தனி ஒப்பு கொடுத்து ஆண்டவர்காய் வாழ்ந்த ஒரு மகளாய் அவள் இருந்தாள். அவளுக்கு எனக்கு ஒரு நல்ல கணவராய் ஆண்டவர் அமைத்து கொடுத்தாள். அவளுக்கு கேட்டாலாம், எனக்கு ஆண்டவரே ஒரு நல்ல கணவர் தாங்கப்பா என்று சொல்லி. நானும் ஒரு ஆண்டவரை அவளுக்கு கணவராய் அமைத்து கொடுத்ததுக்கு அவள் நன்றி செலுத்தினாள். நானும் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல எஸ்டராய் தந்தையப்பா அப்படின்னு சொல்லி என் குடும்பம் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது. அதுபடியிலே என் மகன் சென்னை படத்திலே இருந்து பிறந்து அவனுக்கு ஒரு 3 மாதம் முடியறதுக்கு முன்னாலே அவளுக்கு வயிற்றிலே ஒரு வியாதிகள் கர்ப்பத்தில் ஒன்று கட்டி மாதிரி வந்ததுன்னு சொல்லி சொன்னார்கள். அப்புறமா அதில் அந்த புண்ணு இருக்கும்போது பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால ஹாஸ்பிட்டலில் கொண்டு கீழ்ப்பாக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு நான் வச்சுருந்தேன் சென்னையில். அங்கே 2-3 மாசமா மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணி வந்தாங்க. பழையபடி வந்து அந்த கருப்பு பையில் பழையபடியும் அந்த புண்ணு அப்பப்போ பொடி பொண்ணா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பழையபடி ஹாஸ்பிட்டல் கொண்டு வச்சோம். ஆனாலும் குணமாக முடியல. அதுல இருந்து அந்த நோய் உற்பத்தியாகி டிபி நோய் ஒன்று வச்சு. டிபி நோய்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அவங்க மாத்திரை மருந்து எடுத்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனாலும் அந்த எஸ்தர் ஆண்டவர் தரல, தந்ததே ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. அதே போல எனக்கு ஒரு மகனையும் அவளுக்கு பிறந்த ஒரு மகன் ஆண்டவர் தந்தாரு. பேர் அங்கதான் நான் சர்ச்சையில தான் வச்சேன். தலைசர்லேயே போயிட்டு பிரேம்குமார்னு பேர் வச்சேன். நல்ல நாளும் கிழமை நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. சிறு வயதிலே நல்லவனாக தான் இருந்தான். வாழ்க்கை நாட்களே பாஸ்டர் சொன்னாங்க, பிரதர் நீங்கள் கிராமத்துக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய விசுவாசி, அதனால் கண்டிப்பாக ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிறாருங்க, குடும்பத்தில் விசுவாசிகள் உங்களுக்கு சோதனை கொடுப்பான். அந்த சோதனை விடுபடுறேன்னு சொன்னால் நிச்சயமாக ஆலயத்துக்கு ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு தேடி போகையா அப்படின்னு சொன்னார். அதுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பல சபைகளுக்கும் நான் போனேன். நல்லா போயிருந்த குடும்பம் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. என்னுடைய மகன் ஆளும் பலம் நேர்மை வந்தது. தவறாத நட்புனால் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி நானும் மனைவியும் வாரத்தில் ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை உபகாசமாக இருப்போம். சரி ஆலயத்துக்கு போவோம். ஆலயத்தில் பாஸ்டர்கள் இருந்தாலும் என் வீட்டிலேயே நீங்கள் இருப்போம். சில நேரம் ஆலயத்தில் போய் உபகாசத்தின் நல்லது என்று சொல்லி நான் மனைவி ஆசிரியர் அப்படிலாம் இருந்து ஜெபம் பண்ணோம். என் மனத்திலிருந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டான். பல நட்பர்களோடு சேர்ந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாதனால எப்படியாவது ஆண்டவரை திருத்தணும்னு சொல்லி ஒன்றில் உபவாசம் இருந்தால் தான் அந்த காரியத்துக்கு ஒரு ஜெயமாகும் என்று சொல்லி அப்படி நான் என் மனைவியும் தேர்ந்தெடுத்து செய்வோம். அது உபவாசம் தெரியும், நான் போட்டதுலையும் அவனுக்கு அது செய்தாவில் நட்பு. நான் கலெக்டருக்கு ஒரு பெரிய ஆஃபீஸருக்கு போன் வருமோ வராது எனக்கு தெரியாது. இவனுக்கு 24 நேரமும் போன் வரும். பிரேம்குமார் எங்கே இருக்க நான் இங்கே இருக்கேன் வாப்பான்னு சொல்லி இப்படி போவோம். நான் 14 சத்தம் போடுவேன். அப்படியாவது ஒரு நான் பேசுறதை பற்றி பேசுவேன், குடிகாரா இப்படி குடிக்கிறியான்னு சொல்லி அப்படியாவது விற்கப்பட்டாவது அந்த குடிகள் எடுத்து வந்து சொல்லி அவங்க எடுத்துக்க வழியில் கடைசியில் தவறான வழக்குனால இந்த பூமியில அவன் இறந்து 3 வருடம் ஆகிவிட்டது. 3 வருடமே இன்னுமே ஆண்டவர் கூட பேசுறேன். என்னையா ஏன் ஆண்டவரே ஒரு பிள்ளை தந்து ஒரு பிள்ளை எடுத்துக்கிட்டீங்களா ஐயா, என் உயிரை எடுத்துக்கலாம் ஐயா அப்படிலாம் சொல்லி ஆண்டவரோட பேசினேன். ஆண்டவர் தூசிட்டேன். ஆனாலும் அருமையான போதகர், நான் ஒரு 4-5 மாதமா ஆலயத்துக்கு போகலை. போதகர் வீட்டுக்கு வந்தாராம். வீட்டில் வந்து இந்த மறைவடத்தில் சொன்னாராம். அவர் போனதால் பிரச்சனை இல்லை. ஆனாலும் 2 பிள்ளைகள் இருக்குல்ல சிஸ்டர், 2 பிள்ளைகளுக்காக ஆலயத்துக்கு வந்ததான் தீர வேண்டி இருக்குது. கண்டிப்பாக வரணும். அதனால ஆலயத்துக்கு வர சொல்லுங்க, நீ கூட்டு வாங்கன்னு சொல்லி என் மனைவி என்னோட சொன்னான். பாஸ்டர் இப்படிலாம் சொல்லிட்டு போறாங்க, அவன் போனாலும் பிரச்சனை இல்லை, 2 பிள்ளைகள் இருக்கு, அவனால பிள்ளைகளுக்காவது அவன் வாழ்ந்தாகணும், பிள்ளைகளுக்காக அழைத்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக. அதே மாதிரி என்ன பண்ணார் போதகர் என்ன சென்னை பட்டணத்துக்கு கொண்டு போனார். சென்னை பட்டணத்துல சொல்லுவார், பிரதர் சென்னை பட்டணத்துக்கு வந்து நீங்க போயிட்டு வந்த ஒரு நல்ல நீங்க ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மூலியமாய் அவர் வார்த்தை சொல்லி சொன்னார். அதே போல சென்னை படத்துக்கு போயிட்டு வந்தோம். அந்த 2018 அந்த வாக்கு தந்தோம், நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பாய் என்று சொல்லி வாக்குத்தத்தம் எனக்கு வந்தது. அந்த வாக்குத்தத்தின்படி இதுவரையிலும் 4 வருஷமா நான் இன்னொரு சபையை தான் போயிட்டு இருந்தேன். அந்த சபையை விட்டு நம்ம போதகரோட சபை ஆரம்பத்தில் இந்த சபையை தான் போயிட்டு இருந்தோம். நெருக்கடினால அந்த சபைக்கும் அப்படின்னு ஒரு சபைக்கு போயிட்டு பழையபடி எங்கேயோ வந்துட்டேன்.
இப்போ இந்த சபையை தான் இப்போ 4 வருஷம் அந்த சபையை தான் வந்துருக்கோம். நான் என் மனைவியாம் இயேசுவ குடும்பம் மேலே காலையில் எனக்கு கைமட்டம் போடுற வேலை, அந்த வேலையை அவன் சோர்வாக இருக்கும், உடல் பிடிச்சி வேலை விட்டுற வேலை இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உடம்பெல்லாம் வேலையாக இருக்கிறதுனால அப்படியே அசந்து இருந்தோம்னா உறங்கிடுவேன். உரைட்டோம்னா பிறகு சாப்பிட்டு கூட கிடையாது, அந்த அளவுக்கு உறங்கிடுவேன். அதனால 6:30 மணிக்கு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சும்மா தானே இருக்கும், ஆண்டவர் சோத்திரம் பண்ணுவேன்னு சொல்லி 6:30 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணி கரெக்டாக 8-8:15 மணி ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு நேரத்தில் அப்படிதான் இருந்தது. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே படுத்துறேன். அதுக்கு பிறகு தான் இருந்துச்சு நான் சாப்பிட்டேன். அப்படியே அவர் சூழ்நிலை மேலே ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. பல நெருக்கடிகள் பிரச்சனைகளும் இப்போ ஆண்டவர் பிரச்சனை இப்போ பிசாசை கொண்டு வந்தான். ஆனால் எல்லாத்திலையும் தேவனாய் கர்த்தரை விடுவித்தார். எனக்கு வயது 59 வயதாவது. ஆண்டவரோடு நான் உறவாடினேன். சில நேரங்களில் தரிசனம் வானத்துக்கு பூமி ஏழில ஏறி வானத்தில் மேலே போயிருக்கிறேன். அப்படிலாம் எனக்கு ஆண்டவர் தரிசனம் தந்தாரு. ஆண்டவர் எப்பவும் 24 நேரமும் அந்நிய பாசத்தை பேசுவேன். அப்படிலாம் இருந்து அந்த படிப்பு ஒன்றும் கிடையாது சகோதரனை, எனக்கு படிப்பே கிடையாது. ஒரு பாடல் போதகர் பாட சொல்லி சபையில் வாரம் எனக்கு ஒரு பாடல் தருவார்கள். ஆனால் அந்த பாடல் கூட வீட்டில் 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு பாடி தான் அந்த சபையில் பாட முடியும். அப்படியே நான் 1ஆம் கிளாஸ் தான் படித்தேன், படிப்பே கிடையாது. அதனால இடையில பாருங்க கரிமுட்டம் போடுவோம் பார்த்தாங்க. கரிமுட்டம் போடுறதுனால அந்த புகை அடிபட்டு என் கண்டு சுத்தமாக மங்கி போச்சு. ஒரு நாளும் ஆண்டவரை எனக்கு இப்படி வயசு தான் ஆகுது, என் பேர பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க. இந்த பிள்ளைகளும் ஆண்டவரை நன்றாய் வளரணும். நான் இருக்கும்போதே ஆண்டவரை நன்றாய் வளர்ந்து ஒரு நல்ல பாதையில் என்னோட பாதையில் கடந்து வந்தாங்கன்னா ஆண்டவரை அந்த பசுத்த பாதையில் கடந்து செல்லும் போது என் ஆத்மா என்னுடைய உயிரை நீர் எடுத்துட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரை அப்படிலாம் சொல்லி நான் ஆண்டவரை கண்டையில் வச்சு ஜெபம் பண்ணுவேன். இப்படிதான் இன்னொரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரை என்னோட எந்த விதமான குறையில்லாத கடன் தொல்லைன்னு சொன்னா அது சில சாட்சிகளை நிறைய சொல்லலாம். ஆனா அதுக்கு டைம் இல்லை. கடன் தொல்லை, ஏகப்பட்ட கடன் தொல்லை, பல லட்சங்களுக்கு ஒரு 10-15 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. அத்தனை கடைகள் மரணத்தை தேடி கூட நான் ஒரு நாள் போனது உண்டு. ஒரு நாள் கன்னியாகுமரிக்கு இனிமே நம்ம வாழக்கூடாது, கடன் இருக்கு, கடவுளை அடைக்க முடியும்னு சொல்லி பைக் எடுத்து கன்னியாகுமரிக்கு போனேன். கன்னியாகுமரி எப்படியாவது எந்த உள்ள செத்துறேன்னு சொல்லி அந்த ஒரு மனிதனோட போல என்னிடத்துல பேசுறாரு, பா இதுக்கெல்லாம் கலங்காத, உன் கடன் சீக்கிரமா அடைப்படும், நீ கவலைப்படாத, வீட்டுக்கு போ இந்த சொல்லி என்னோட ஒரு மனிதன் பேசுற மாதிரி இருந்தது. அந்த வீட்டுக்கு திரும்பி வந்தேன். ஆனாலும் நான் நாளுக்கு நாள் ஜெபம் பண்ணும்போது அதிகமா ஜெபம் பண்ணுவேன், நல்ல ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபத்தினால என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் விடுதலை தந்தார். பல லட்சங்கள் கடன் இருந்தது, கடமெல்லாம் அடைக்கச்சு உதவி செய்தார். இப்பவும் நல்ல சாப்பாட்டுகள் நான் பிரதானமான ஸ்தோத்திர ஆண்டவருடைய பண்ட சாதத்தில் நிறைய வடித்தது போல அடியனுடைய குராத்திரியும் ஆண்டவரை தேவையெல்லாம் சந்திக்கிறாரு. அநேக நெருக்கங்கள் இருந்துச்சு. பைசா ரூபாய் இல்லாமல் சொல்லி ஆண்டவர் என்ன செய்வேன், கர்த்தாவே நீங்க என்ன செய்ய பைசா இல்லையா, அந்த கடன் கொடுக்கணும், எப்படியாவது உதவி ஆண்டவர் செய்வார். அப்படியே பல உதவிகள் ஆண்டவர் செய்தாரு. ஆண்டவர் இந்த நேரங்களையும் கூட இந்த சபையில எனக்கு கொண்டு வந்து அங்கே போதகர் என்னை நிறுத்தி சாட்சிகள் சொல்ல முடி தந்ததுக்காக கிருபைக்கு நன்றி. அது வாய்ப்பு கொடுத்த போதகர்களுக்கும் சபை விசுவாசம் நன்றி சார். சாட்சி சொல்லுங்க. அல்லேலூயா. என்னோட பிள்ளைகளை இன்னொரு 2 சாட்சி தான். நான் ஆண்கள் தான், இந்த பெண்களுக்கு சாட்சியே கிடையாது. ஒரு செலுத்துங்க. நான் பாஸ்டர் சொல்லியிருந்த பாஸ்டர் நாங்க ஆண்கள் தான் வருவோம். அப்ப ஒரு அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்கள் போயாச்சுன்னா நானும் வருவேன், எங்க வீட்டுக்காரரை விட்டு நான் பிரிய மாட்டேன். அல்லேலூயா. அவர் வந்தா அவர் கூட வருவேன், இல்லைன்னா அவர் என் வீட்டுக்குள்ள இருப்பார். ஆமென். விட மாட்டேன் அவரை சொல்லிட்டாங்க. அப்ப நான் உபவாசத்துக்கு ஜெபத்திற்குமே மட்டும்தான் பிரிஞ்சிருக்கணும் பைபிள் சொல்லுது. மற்ற விதத்தில் புரியல. தேவன் நினைச்சதை பிரிக்கக்கூடாது இருக்கு. அப்ப நம்ம அந்த ஊழியத்துக்கு வச்சு அவங்கள 2 பேரும் பிரிக்க கூடாதுன்னு சொல்லிதான் பெண்களா நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னது ஆண்கள் மட்டும்தான் வருவாங்க, அவங்க அங்க வந்தா நான் வருவேன் அப்படி சொன்னாங்க. அதனால அந்த இந்த இடம் ஃபுல்லா ஆண்கள் தான் சாட்சி. 2 சாட்சி. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். இயேசுவின் நாமம் நம்மை விடுதலை ஆக்குறார். சோர்வு நமக்கு ஆலயத்துக்கு வராதபடி அவங்க மகன் இறந்தனால போதும் சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஆண்டவர் தட்டி எழுப்பி இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் மாதந்தோறும் மாதந்தோறும் ஒரு கிராம ஊழியத்துக்கு போயிட்டே இருப்போம். எல்லா பல பாவனாசுக்கு போவோம், மெட்ராஸுக்கும் போயிருக்கிறோம். அப்படிதான் அவங்கள மெட்ராஸுக்கு கொண்டு போய் அங்கே சாட்சியெல்லாம் சொன்னாங்க. இப்ப அவங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அல்லேலூயா. ஒரு சரணத்தை பாடுவோமா? மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கு பயப்படுகிறேன், நான் பயப்படுகிறேன். மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கு பயப்படுகிறேன், நான் பயப்படுகிறேன்.
காளிதாஸ். சுருக்கமா 5 நிமிஷம் என்னுடைய சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நம்மை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். வசனமும் கூட அப்படிதான் சொல்லுது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. அங்கேதான் கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். இல்லையா? என்னுடைய பெயர் வீட்டில் வைத்தது காளிதாஸ். என்னுடைய வீட்டில் வந்து எல்லாரும் ஆண்டவராக இயேசுவை அறியாதவங்க தான், இந்து குடும்பத்தில் உள்ளவங்க தான். நான் அப்படியாக சிறு வயதிலிருந்து சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் சர்ச்சு பக்கம் தான் என்னுடைய வீடும். சர்ச்சிலேருந்து ஒரு அம்மா வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் பிபிஎஸ் விடாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் கூப்பிட வருவாங்க சண்டே கிளாஸுக்குலாம். நான் அவங்கள கண்ட ஓடி தான் போவேன், எங்கேயாவது பிடிச்சி கொண்டு போயிடுவாங்களான்ட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒழிச்சிக்கிடுவேன். ஆனால் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறா என்ன பிடிச்சிக்கிறது இல்லையா? சண்டே கிளாஸுக்கு நான் சின்ன வயசுல நான் போனதில்லை. அநேகர் போயிருக்காங்க, ஆண்டவரை அறிந்திருக்காங்க. நான் சின்ன வயசுல போனதில்லை. அவங்கள கண்டாலே பயந்து ஓட தான் செய்யும். இப்படியாக நான் ஆண்டவரை அறியாதபடிக்கு இருக்கும்போது சர்ச்சி வாலிப நாட்களிலே கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்த போது சர்ச்சைக்கு போகிறதால ஒரு அருமையான சகோதரன் அவர்கள் வந்து எனக்கு நல்ல ஒரு நண்பரானார். அவங்க மூலமாக தான் சர்ச்சைக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சைக்கு போகும்போது அங்கே கர்த்தருடைய பாடல்களை பாடுவாங்க, வசனத்தை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்க, அந்த வசனத்தெல்லாம் கேட்பேன். எனக்காக ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் என்னை ரட்சித்தார். இல்லையா? வசனம் என்னை மாற்றினது. இல்லையா? வசனம் நிச்சயமாக ஒரு மனுஷனை மாற்றம். இல்லையா? வசனம் கண்ணாடி சம்மட்டி, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியத்தெல்லாம் கட் பண்ணி போடும். இல்லையா? இந்த வசனம் என்னை ரட்சித்தது. நான் ஆண்டவரை அறிந்தேன், விசுவாசித்தேன். ஆண்டவராக இயேசுதான் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், ரத்த சிந்தினார், ஜீவன் தந்தார், உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசித்து நான் ஞானஸ்தானம் பெற்று அப்படியாக நான் கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதிலுமே அநேகர் நான் சர்ச்சைக்கு போக ஆரம்பமானதுல அநேகர் வந்து எங்க வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க, உன் பையன் இனி அப்படியே போயிடுவான், ஒரு சன்னியாசியாட்டே போயிடுவான் அப்படின்னா நல்லா போட்டு கொடுத்து பார்த்தாங்க. ஆரம்பத்தில் நல்ல எதிர்ப்புகள் எல்லாம் வந்துச்சு. அநேகர் என்ன பார்க்குறவங்கலாம் சொன்னாங்க, சர்ச்சை ஏன் போற அப்படின்லாம் சொன்னாங்க, எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. ஆனால் கல்வாரி அன்பை, ஆண்டவர் நமக்காக ரத்த சிந்தின அன்பை, அந்த காயப்பட்ட அன்பை உண்மையிலே அறிந்தவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு வராமல் இருக்க முடியாது. இல்லையா? அந்த கல்வாரி அன்பு தான் என்ன கொண்டது, நமக்காக ஜீவன் தந்த அன்பு. என்னுடைய உங்களுடைய பாவம் அக்கிரமத்துக்காக அந்த காயப்பட்ட அந்த அன்பு. தோமா கூட நீங்க பாருங்களேன், அவர் அவிசுவாசப்பட்ட பிறகு நான் இயேசு கிறிஸ்துடைய காயத்தை தொட்டு பார்த்தா நான் நம்புவேன் அவரு ஆண்டவராக இயேசு உயிர்த்து எழுந்தார்னு சொல்லுவார். அந்த காயத்தை பார்த்ததோடு அவர் மனம் திரும்பிட்டாரு திரும்ப. இல்லையா? அந்த அன்பை, அந்த கல்வாரி அன்பை நான் கண்டேன். வெளியா ஒரு சரணத்தை கூட நான் இப்ப பாடுறேன். கைகளில் கால்களில் அணிகள் கடாவ கடுமுள் முடிப்பன் சிரசில் சூடிட எங்க வீட்டில் உள்ளவங்க வந்து ஆண்டவரை விசுவாசித்தவங்க ரட்சிப்படையில. அவங்களுடைய ரட்சிப்புக்காக அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, சகோதரி உண்டு. அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணியாங்க. நானும் ஜெபித்து வருகிறேன். கர்த்தருடைய வசனத்தை சொல்லி வருகிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களை ரட்சிப்பார். இல்லையா?
என்றால் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு. கர்த்தருடைய நாமம் எல்லாத்தையும் மகிமைப்படும். அல்லேலூயா. கடைசியாக நம்ம இருக்கிற சாலமன் அவர்கள் வந்து சாட்சி சொல்லுவாங்க. அவங்க மரண தருவாயில இருந்த ஒரு வியாதி வந்து பயங்கரமா மரித்து போவார் என்கிற சூழ்நிலை இருந்து அந்த நேரத்துல தான் மருத்துவமனையில இருந்து எல்லாத்தையும் மருந்து மாத்திரைகள் எல்லாம் வீசிட்டு பாடி கர்த்தர் சுகம் கொடுத்தார். சாட்சியா இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை இன்னைக்கு ஜீவிக்கிறார். விசுவாசித்தா எந்த வியாதிகளும் இன்னைக்கு குணமாகும். ஆமென். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே குணம் ஆகும். அதை விசுவாசிங்க. அவர் இன்று ஜீவிக்கிறார். நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். கரங்களை தட்டி கர்த்தரை அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை என்று உள்ளதே. என்னுடைய பெயர் சால்மோன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவன். பரம்பரையான சிஎஸ்ஐ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவன். 1977 சென்னைக்கு கடந்து சென்றேன். சென்னைக்கு கடந்து ஒரு கடையிலே வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த வேலையை வேலை செய்த கடையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். அந்த விடுமுறை நாட்களிலே நானும் என் நண்பருமாக சேர்ந்து காலை ஆராதனைக்கு போய்விட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் ஆராதனை முடிஞ்சிடும். அது ஒரு 11:30 மணி ஷோ, 3 மணி ஷோ, 6 மணி ஷோ என்று ஒரு வாரத்துக்கு 3 படங்கள் பார்ப்பேன். சினிமா என்கிற பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் பெயர் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தேன். ஆண்டவருக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லாதபடி சென்னை பட்டணத்துக்கு கடந்து சென்ற பிறகு சென்னை பட்டணத்திலே பாவம் நிறைந்த பட்டணம் சென்னை பட்டணம். அந்த பட்டணத்திலே சினிமா பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். அது மாத்திரமல்ல, ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தேன். அடிமையாக இருந்த என்னை அப்படியே நண்பர்கள் சேர குடி பழக்கம் இப்படி பல பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு முன்குறித்தபடியாலே 1987 எனக்கு திருமணம் ஆச்சு. திருமணமான என்னுடைய மனைவி வந்து ஆவிக்குரிய சபைக்கு சிஎஸ்ஐ சர்ச்சை முடிச்சுட்டு ஆவிக்குரிய சபைக்கு போகிற மனைவி. அப்பொழுது திருமணம் 87 திருமணம் ஆச்சு. உடனே சென்னை கடந்து சென்றோம். சென்னை கடந்து சென்ற உடனே அவள் விரும்புகிறபடி நான் இருக்கிற வீட்டு பக்கத்திலே ஒரு ஆவிக்குரிய சபை இருந்து நான் ஒரு 2 வாரம் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தூரத்துக்கு கொண்டு போனேன். அப்புறம் எங்கள் மனைவி எங்கள் அண்ணி பக்கத்தில் எங்கள் அண்ணி இருந்தாங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஏமா போகிறா பக்கத்திலே வாழ்க்கை கூப்பிட்டாங்க. அப்போ ஆவிக்குரிய சபைக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ 9 மணிக்கு சபை ஆரம்பித்து முடிய 12 மணி ஆகும். அப்போ தியேட்டரில் 3 மணி நேரம் உட்காந்து படம் பார்ப்பேன். ஆனால் சர்ச்சில் உட்காந்து 3 மணி நேரம் சக்தி கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஆவிக்குரிய சபையில் ஒரே அல்லிலியா போடுறது, சோத்திரம் போடுறது. அல்லிலியாவுக்கு எனக்கு நான் எதிர்ப்பாக காணப்பட்டேன். ஆவிக்குரிய சபையை எதிர்த்தவன், ஊழியக்காரர்களை எதிர்ப்பாக பேசினவன், ஊழியக்காரரை குறித்து குறை சொன்னவன். அப்படிப்பட்ட என்னை ஆண்டவராகிய இயேசு தெரிந்து கொண்டார். 1988 எனக்கு ஒரு மகள் பிறந்தாள். மகள் பிறந்த உடனே என் மனைவி உடனே சரியில்லாத காரணம் சரியில்லை. 88 அப்போது இந்த போன் வசதியெல்லாம் கிடையாது.
அப்போ லெட்டர் போட்டாங்க. லெட்டர் கிடைச்ச உடனே நான் உடனே கிளம்பி போனேன். சுகமா பறந்துட்டு தான் கேள்விப்பட்டு போனேன். அங்கே போன பிறகு மனைவி உடல்நிலை சரியில்லாதபடி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஒரு 3 மாத காலமாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. உடம்பு சரியில்லாமல் நடக்க முடியாமல் இருந்தாங்க. அந்த ஆண்டவர் இயேசு சுகம் கொடுத்தாரு. என்ன வந்து எங்கள் வீட்டில் சொன்னாக்கி நீங்கள் இயேசு ஏற்றுக்கொடுங்க. அப்போ நான் சொன்னேன், நான் இயேசு ஏற்றுக்கூட வாரம் சர்ச்சுக்கு போகிறேன், டெய்லி பைபிள் படிக்கிறேன், என்ன ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னேன். நீ மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொள்ளுன்னு. அப்போ நான் மனம் திரும்புறதுக்கு என்ன பாவம் செய்தோடனே அவங்க சில காரியம் சொல்லும்போது நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேன். அப்போ 88 வடக்கம் பொழுது ஒரு சர்ச்சைக்கு ஒரு கூட்டத்துக்கு இருந்தேன். கூட்டத்துக்கு போயிருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் ஜோன் விட்டு என்ன அனுப்பிவிட்டார். அப்புறம் அன்றைக்கி தான் வந்து முதலாக ஆய்வுரை கூட்டத்தில் கலந்து கொண்ட கூட்டது. அதன் பிறகு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு தனியாக இருந்து வீட்டில் மாடியில் போய் ஜோம் பண்ணேன். அப்போ ஆண்டு எனக்கு வசனத்தை நினைவு போட்டார். மனம் திரும்பாம நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அது ஜெபம் கேட்கப்படாது. மனம் திரும்புங்கள்னு ஒரு வசனம் இருக்கு. பாவத்தை குறித்து நீதி குறித்து கண்டித்து உணர்ந்த வசனத்தை கேட்டு அதுக்கப்புறம் மனம் திரும்ப ஞானசானத்துக்கு கொடுத்து ஞானசானம் எடுக்க முடியாது உதவிச்சுதார். ஞானசானம் எடுத்த பிறகு உலகத்தில் உபத்தில் உண்டு திறன் கொண்டு உலகத்தில் செய்தி வசனம் இருக்கலாம். நான் ஞானசானம் எடுத்த பிறகு எனக்கு சரீரத்தில் பல பாடுகள். ஃபர்ஸ்ட் என் மனைவி உடம்பு சரியில்லாம இருந்தா, அது பிறகு என் பையன் வண்டியிலேருந்து விழுந்துட்டான், பஸ்லேருந்து விழுந்து அவனுக்கு கால் அடிபட்டுச்சு. என் மகா உடம்பு சரியில்லாம இருந்தா, அது பிறகு எனக்கு சரீரத்தில் ஒரு வியாதி. அந்த வியாதியை குறித்து நான் ரொம்ப பயப்பட்டேன். இருந்தாலும் சரி, அப்போ சபை சத்தியத்தை கேட்க நான் கொஞ்சம் பலவடைந்தேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமார் நான் இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. அப்போ ஒவ்வொரு நாள் என் உபத்திரம் வர நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ உபத்திரம் வருதோ அதுக்கப்புறம் ஆண்டு அதிகமாக தேட ஆரம்பிச்சேன். அதிகமாக தேடுறது, ஜெபம் பண்ணுறது, வேதத்தை வாசிக்கிறது, வசனத்துக்கு பயப்படுறது. என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன் இருக்குது. வசனத்துக்கு நடுங்கி வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வசனத்தின் வாழ கருத்து உதவி செய்தார். எனக்கு என்ன வேதனைக்கு கேன்சருங்கிற வியாதி என் சரீரத்தை அட்டாக் பண்ணிட்டு. அப்போ கேன்சர்னு சொன்ன உடனே கேன்சரில் பிழைச்சவங்க அதிகமாக ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அதிகமாக யாரும் இல்லை. ஆனால் கத்திர கிருபையால் அந்த கேன்சர் வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே அந்த டாக்டர் சொன்னது என்னடாக்கி அடையார் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே ஒரு உள்ளங்கிற அளவுக்கு மாத்திரை வந்து வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிடணுன்னாங்க. அப்புறம் அந்த சின்ன சின்ன ஊழியர்கள் செய்யறதுக்கு என் சபை மூலமாக சின்ன சின்ன ஊழியர்களை செய்யறதுக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஊழியம் செய்கிறோம். அப்போ எங்கே போய் ஆண்டு சவுண்ட் கொடுப்பாங்க எப்படி சொல்ல முடியும்? இயேசு பரிகாரி, இயேசு பரம வைத்தியன் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி நான் எனக்குள்ள கேள்விகள் எழுப்பிச்சு. இருந்தாலும் நாங்கள் ஜோமிட்டே இருந்தோம். அப்படி ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன் வீட்டில் ஜோம் பண்ணும்போது எனக்காக ஜோம் பண்ணும்போது கேன்சர்னு சொல்லி வார்த்தையை ஜோம் பண்ணார். அப்படி வசனத்தை பிடிச்சிக்கிட்டேன். ஊழியக்காரன் ஆயுத வார்த்தையை அப்படி பிடிச்சிக்கிட்டு கேன்சர்னு சொல்லிடுறாண்டவரு எனக்கு எப்படி ஜோம் வாக்குத்தை கொடுத்துக்கலான்னு அந்த மாத்திரையை அன்னைக்கு தூர போட்டேன். மாத்திரை எடுக்காம ஒரு உள்ளங்கிற அளவுக்கு மாத்திரை டெய்லி சாப்பிடணும். சாப்பிட்டா தான் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லி டாக்டர் கொடுத்த ஆலோசனை. அந்த ஆண்டு கொடுத்த ஆலோசனை நானே ஒரு பரிகாரியாக கருத்தறிந்து சொன்னாலே இயேசுதான் பரிகாரிகளை தெரிஞ்சு கொண்டு மாத்திரை தூக்கி கூறப்பட்டேன். அந்த நாள் இந்த நாள் வரையிலும் அந்த வியாதியை தொடரவே இல்லை. நான் வரப்பட்டேன். அப்படி ஆண்டவராக இயேசு எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவனுடைய திருமணம் ஆச்சு. திருமணத்துக்கு பிறகு கடன் பிரச்சனை வந்துச்சு. கடன் பிரச்சனையிலிருந்து அந்த விடுதலை கொடுத்தார். நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லப்பட்டது. அதனால கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கிட்டு இருந்தேன். அந்த கடன் அடைக்கப்பட்டு கடன் இல்லாத வாழ கற்று உதவிச்சுதான். இப்போ நான் தொடர்ந்து நான் வந்து ஒரு 3 வருஷம் தான் சென்னையில் இருந்தேன். இங்கே வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் வடக்குற புதுமலை சர்ச்சைக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே போய் சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு நாள் சத்தியத்தை கேட்டு பரநாடை கற்று உதவிச்சுதான். இந்த ஆண்டவராக இயேசு ஒருவேளை நீங்க வியாதி எனக்கு வியாதி இருக்க எப்படி முடியும்னு சொல்லி நீங்க கவலையோடு இருந்தாக்கி ஆண்டவர் உறுதியாக பிடிச்சுக்கிட்டாக்கி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தாக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை அப்படி ஏற்றுக்கொண்டு அதற்கு வாழும் பொழுது ஆண்டவராக இயேசு சுகம் கொடுக்க இன்றைக்கு வரலாறு இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எனக்கு அற்புத சுகத்தை கொடுத்த ஆண்டவராக இயேசு இன்றைக்கும் மாறாத இருக்கிறபடியால் இன்றைக்கு நீங்க ஆண்டவர் நோக்கி முழு இதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட ஆண்டவர் தேடும் பொழுது ஆண்டவர் பிடித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தருவார். கர்த்தர் சாட்சி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை இந்த இயேசப்பா ஜீவிக்கிறார். எந்த வியாதியா இருந்தாலும் இயேசப்பாக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆமென். விசுவாசிக்கணும். விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காணலாம். ஆண்டவருக்கு வார்த்தைகளை பிடிச்சிட்டாங்க. ஆண்டவருடைய வசனம் வந்து வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. இது விடுதலை தருகிற வசனம். வேத வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை அவர் வார்த்தையிலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால்
நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவனெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாகிய எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராமா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் பார்த்திருப்பேனே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவனெல்லாம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. வசனத்தை பிடிச்சிருக்கா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம் ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம். துதிக்கு பாத்திரரே, எந்த துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, என் அனுகூலமே. இந்த பாடலை நாம் எல்லாரும் எழுப்பி நின்று பாடி கர்த்தரை மையப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. இது வேற சந்தோஷம். கொடுக்கிற நேரம் தான் ரொம்ப சந்தோஷம். ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு ஊழியக்காரர் போனார். அப்ப அங்கோட லோக்கல் பாஷையில என்ன சொன்னாராம், இவர் பிரசங்கத்துக்கு போயிருக்காரு. இங்க இருந்து எல்லாருமே கவனமா கேளுங்க. லோக்கல் பாஸ்டர் அந்த மொழியில என்ன சொல்லியிருக்காரு. ஆராதனை நேரத்துல எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், துள்ளி துள்ளி சந்தோஷமா துள்ளுறாங்க. இவருக்கு ஆச்சரியம் வருது, என்னடா அவை பாட்டு பாடுனாதான் எல்லாரும் துள்ளி ஆரம்பிப்பாங்க, ஒரு வார்த்தையில சொல்றாங்கன்னா இவர் என்ன கேட்டார், என்ன சொன்னீங்க? நான் இப்ப காணிக்கை எடுக்கிற நேரம், கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் சொன்னேன். அதை கேட்டுட்டு சந்தோஷம் அடைஞ்சாங்க. நமக்கு இன்னைக்கு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிற நேரம் சொன்னோம்னா எப்படி வருது? சந்தோஷம் வருதா? கொட்டுக்கள் கொடுக்கப்படும். எல்லாரும் இந்த வேளையில நாம் உற்சாகம் பாடி கர்த்தருக்கு நாம் கொடுக்க போறோம். கரங்களை தட்டி எல்லாரும் பாடுவோமா? துதிக்கு பாத்திரரே, எந்த துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, அனுகூலமே, உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை